ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேவிநேய பாவாணர் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். சிலபஸ் வைஸில் சிறந்து படிக்கலாமா? தேவிநேய பாவாணர். மன்னிப்பு எம்மொழி சொல் அப்படின்னு கேட்குறாங்க. உருது. மன்னிப்பு எம்மொழி சொல் உருது. மன்னிப்பு என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது அப்படின்னா பொறுத்துக்கொள்க. மன்னிப்பு என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் மொழி சொல் எதுன்னா பொறுத்துக்கொள்க. தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யாருன்னா கால்டுவெல். தமிழுடைய தொன்மையை உலகறிய செய்தவர் யார்? கால்டுவெல். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யார்? பரிதிமாற் கலைஞர். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமாற் கலைஞர். தமிழை தழைக்க செய்த செம்மல் யாருன்னா மறைமலை அடிகள். தமிழை தழைக்க செய்த செம்மல் யாருன்னா மறைமலை அடிகள். தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் யாருன்னா தேவநேய பாவாணர். தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் யாருன்னா தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணருடைய சிறப்பு பெயர்கள் எது அப்படின்னா மொழி ஞாயிறு அப்படின்னாலும் தேவநேய பாவாணர். செந்தமிழ் ஞாயிறு அப்படின்னாலும் தேவநேய பாவாணர். இன்னும் கவி ஞாயிறு அந்த மாதிரிலாம் நமக்கு குழப்பறதுக்காக கேட்பாங்க. தனித்தமிழ் ஊற்று அப்படின்னாலும் தேவநேய பாவாணர். இலக்கிய பெட்டகம் அப்படின்னாலும் தேவநேய பாவாணர். இலக்கண செம்மல்னாலும் தேவநேய பாவாணர். தமிழ் பெருங்காவலர் அப்படின்னாலும் தேவநேய பாவாணர். தமிழ் மானங்காத்தவர் செந்தமிழ் செல்வர் அப்படின்னாலும் தேவநேய பாவாணர். தமிழர் நலம் காப்பதனையே உயிர் மூச்சாக கொண்டவர் யார்? தேவநேய பாவாணர். தமிழருடைய நலம் காப்பதனையே உயிர் மூச்சாக கொண்டவர் யார்? தேவநேய பாவாணர். 7வது கொஷின், உலகம் முதன் மொழி எதுனா தமிழ். நம்மளுடைய இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய இந்திய மொழிகளுக்கு மூலமே நம்மளுடைய தமிழ் தான் அப்படின்றாங்க. திராவிட மொழிகளுக்கு நம்மளுடைய தாய்மொழி தான் தமிழ் என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவிய செம்மல் யாருன்னா தேவநேய பாவாணர். 8வது கொஷின், பாவாணரது ஆய்வு புலத்தின் இரு கண்கள் உலகின் முதல் மாந்தன் தமிழன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இரு கண்கள் உலகின் முதல் மாந்தன் யார்? தமிழன் தான் சொல்லியிருக்காங்க. தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டமே என்பது மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம் பழந்தமிழர் நாகரிகமே. அதாவது நம்மளுடைய தமிழ் எங்கே தோன்றிய இடம் எதுனா மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம் அப்படின்றாங்க. 9வது கொஷின், தமிழை வடமொழி வல்லாண்மையின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யாருன்னா தேவநேய பாவாணர். தமிழை வடமொழி வல்லாண்மை என்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணருடைய பெற்றோர் யாருன்னா ஞானமுத்து பரிபூரணம். பிறந்த ஊர் எதுன்னா சங்கரன் கோவில். தேவநேய பாவாணருடைய கல்வி என்னன்னா முதுகலை தமிழ் BOL. முதுகலை தமிழ் BOL. தேவநேய பாவாணர் ஒரு பண்டிதர், புலவர், வித்துவான். இப்படி வேணாலும் கேட்கலாம். பண்டிதர், புலவர், வித்துவான். தேவநேய பாவாணர் ஒரு பண்டிதர், புலவர், வித்துவான். இவருடைய காலம் 1902 1981. 7/2/1902 15/1/1981. கோவில்களில் தமிழில் வழிபாடு நடைபெற வேண்டும் எனவும் பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் யாவும் தமிழில் நடைபெற வேண்டும் எனவும் வலியுறுத்தியவர் யாருன்னா தேவநேய பாவாணர். 16வது கொஷின், பாவாணர் ஒரு முறை ஆசிரிய நண்பர் சிலருடன் தாரமங்கலம் என்னும் ஊருக்கு சென்று, தாரைமங்கலம்னு சொல்லலாம், தாரமங்கலம்னு சொல்லலாம் என்ற ஊருக்கு சென்று அங்கே இரவு தங்கிவிட்டு மறுநாள் காலையில் தான் திரும்பினார். அவரை அன்பர் சிலர் சூழ்ந்து கொண்டு ஊர் சென்று வந்ததனை பற்றி கேட்டனர். அதற்கு பாவாணர் என்ன சொல்கிறாருன்னா, பகல் உணவு பகல் உணவாகவும் இரா உணவு இரா உணவாகவும் இருந்தது என்றார். அது பகல் உணவு என்பதில் பகலில் கிடைத்த சிறிதளவு உணவையே அனைவரும் பகுத்துண்ண நேர்ந்ததெனவும், இரா உணவு என்பதில் அனைவருமே உணவே இல்லாமல் இரவை கழிக்க வேண்டியது இருந்தது அப்படின்னு சொன்னார். 16வது கொஷின், தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் என எண்ணியவர் யாருன்னா பாவாணர். நம்மளுடைய தமிழை வளர்த்தா பசி பட்டினியும் பஞ்சாய் பறந்துடும் அப்படின்றாரு. சொற்றொகுப்பு கருதி பாவாணர் சென்ற இடம் எதுனா நீலமலை, அதாவது நீலகிரி. 17வது கொஷின், சொற்றொகுப்பு கருதி பாவாணர் சென்ற இடம் எதுனா நீலகிரி மலை.
அங்கு பாவாணரிடம் பெரும்பற்று கொண்ட கிருட்டிணையா என்பவர் இல்லத்தில் வந்து தங்கியிருந்தார். 18வது கொஷின். ஒன்றுமில்லை, உண்ட வீட்டிற்கு ஏதாவது செய்தல் வேண்டும் அப்படின்னு எண்ணினார். ஏன்னா அங்கே சாப்பிட்டதால அந்த வீட்டுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்றாரு. உட்கார்ந்து கொண்டு உண்டு செல்வது நன்றாகாது என்று யார் யாரிடம் கூறியது அப்படின்னா பாவாணர் கிருட்டிணையார் என்பவரிடம் கூறினார். பாவாணர் எழுதிய நூல்கள் மொத்தம் 43. அதாவது மொத்தம் 43. இதில் வந்து பாவாணர் முதல் தாய்மொழி, தமிழ் வரலாறு, தமிழ்நாட்டு விளையாட்டுகள் இது மட்டும்தான் இருக்குது. மொத்தம் நூல்கள் வந்து 43. பாவாணர் சொற்பிறப்பியல் அகர முதல திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு எதுனா 8/5/1974. இது இம்பார்ட்டண்டான கொஷின். அரசின் உதவியோடு சொற்பிறப்பியல் அகர முதலை தொகுதிகள் சிலவற்றை வெளிக்கொணர்ந்தார். பாவாணர் வந்து எழுதிய ஆய்வு கட்டுரைகளின் எண்ணிக்கை எதுனா 200. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் யாருன்னா தேவநேய பாவாணர். பாவாணர் வறுமையில் வாடினாலும் பணம் கைக்கு கிடைத்தால் நூல்களை தான் வாங்குவாங்க. தேவநேய பாவாணர் வந்து வறுமையில் இருந்தாலும் பணம் கைக்கு வந்துச்சுன்னா நூல் தான் வாங்குவாராம். புலமை செருக்கு இல்லாமல் மிகவும் எளிமையான வாழ்வு வாழ்ந்தவர். அன்பு கசியும் நெஞ்சத்தில் ஆழமான நன்றியுணர்வு மிக்கவர் பாவாணர். பாவாணர் பெயரில் மாவட்ட மைய நூலகம் செயல்பட்டு வரும் இடம் எதுனா சென்னை அண்ணா சாலையில் இருக்குது. பாவாணர் கோட்டம் அவர்தம் முழு உருவச்சிலை அவர் பெயரில் நூலகம் அமைக்கப்பட்டு உள்ள இடம் எது அப்படின்னா பாவாணர் படித்து பணியாற்றிய ராசபாளையத்தில் அருகில் உள்ள முரம்பு என்னும் இடத்துல தான் இருக்குது அப்படின்றாங்க. பாவாணர் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றிய இடம் எதுனா மதுரை. 5/1/1981 அன்று நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டின் போது, அதாவது புகழும் பரமார்த்த குருகதைகள் என்னும் நூலை வெளியிட்டவர் யாருன்னா ஸ்ரீமதி எஸ். லட்சுமி அப்படின்றாங்க. இந்த பாயிண்ட் பாவாணர் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றிய இடம் எது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது உலக தமிழ் மாநாட்டின் போது அங்கே நடைபெற்ற மதுரையில் தமிழ் மாநாடு நடக்குது. அங்கே தான் வந்து சொற்பொழிவாற்றியார். 5/1/1981. நாளைக்கு என்ன டாபிக்னா அகர முதலே வரலாறு பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.